ஹெல்த்தியான கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில கொள்ளு சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம். சிவக்க வறுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க. அதே கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பைய நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இது கூட சிவப்பு மிளகாய், பூண்டு, புளி சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய், கல் உப்பு சேர்த்து ஒரு தடவை வறுத்துட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து ஆற விடுங்க. ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்து வச்ச கொள்ளு, அடுத்து வறுத்த பருப்பு, தேங்காய் கலவை சேர்த்து தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சுக்கலாம். ஒரு தடவை மிக்சர் ஜாரை ஓபன் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. துவையல் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு துவையலை சேர்த்துடுங்க. சூடான சாதத்துல இந்த துவையல் வச்சு கொஞ்சம் நெய் ஊத்தி ரசிச்சு சாப்பிடுங்க.